வந்து நிறைய பேர் வந்து மும்பையில் அப்படி என்ன தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம மும்பையில் திரும்புகிற இடம் எல்லாமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பில்டிங்கும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு தூக்கி கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் சரி, ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து அந்தளவுக்கு தூக்கி கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற எல்லா லொக்கேஷனும் நீங்கள் பாருங்கண்ணா. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நம்ம வந்து எடுக்கலாங்க. ஸோ கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்காங்க பஸ்ஸு, வரிசையாக 2 பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்கன்னா. காலைல நம்ம வந்து இந்த சைடு தான் வந்தோம், சேம் அதே ரூட்டு பாருங்கள். இங்கேருந்து ஒன்று ஒரு ஃபோட்டோ செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ கண்டிப்பாக மும்பை வந்து ஒரு அருமையான ஸ்பாட்டுங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு அருமையான ஸ்பாட்னா மும்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம வந்து ஜங்ஷனுக்கு போயிடலாம். மும்பைக்கு வந்து நியூவாக யாராவது வரதா இருந்தால் எது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு எது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. போகிறதுக்கு வழி விடுங்கப்பா. அவ்வளோதான், ஜங்ஷன் வந்தாச்சு. நமக்கு வந்து ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 8:35ங்க. ஸோ 17வது பிளாட்ஃபார்ம் அங்கே தான் நம்ம உட்காந்துருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம மும்பைக்கு வரும்போது நம்ம ரிசர்வேஷனில் நம்ம வந்துட்டோம். ரிசர்வேஷனில் ஜம்முன்னு வந்து படுத்துட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்ரிசர்வில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது மும்பையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும். ஸோ காஞ்சிபுரம் வழியாக போகுது, உங்களுக்கு எக்மோர்லாம் போவாது ஓகேங்களா. செங்கல்பட்டு போய் அதுக்கப்புறம் வந்து நம்ம போகிறோம். அதாவது காஞ்சிபுரம் வழி போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து செங்கல்பட்டு போகிறோம். இந்த அன்ரிசர்வ்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அன்ரிசர்வ்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு கொடுமைகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக அங்கங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, கத்தல் பூச்சல் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. போகிறதுக்குள்ளே என்ன நிலமை ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல, போக கூட்டமும் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து இப்போ தான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தோம். நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. ஸோ தமிழ்நாடு தான். உங்கள் ஊர் என்ன சொன்னீங்க? திருநெல்வேலி. ஸோ ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி அவங்க ஆளுங்க எப்படி பழவாங்கன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஸோ அவங்களாம் வந்து சொல்லவே வேணாம், பழகிறது தான். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து அன்ரிசர்வில் நம்ம போகிறோம் இல்லையா, அதோடைய பொறுமைகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் அன்ரிசர்வ்டு பரிதாபங்கள் இல்லைங்க, இதுதான் அன்ரிசர்வ்டு பரிதாபங்கள். இதுதான் வந்து அன்ரிசர்வ்டைய பரிதாபங்கள். இன்னும் போக கூட்டம்லாம் வந்து ஃபுல்லாக இல்லைனா வந்து இங்கே உட்காந்துருவாங்க, இருக்கிறதே தான் பாவம். ஓகே மகளே, ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி 8:35 ஆகிடுச்சு. டிஸ்பேச் பண்ண டைம் இப்போது. ஸோ இன்னும் வந்து ட்ரெயின் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ ட்ரெயின் எடுத்தாங்க. ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக 8:35 கரெக்டாக வந்து 8:35க்கு டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நேச்சுரல் பிளேஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு டைமு அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ வீடியோ வந்து சுத்தமாக தெரியாது. ஏன்னா இங்கேருந்து லைவாக நம்ம பார்க்குற ஒன்று அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரியும். ஆனால் வந்து வீடியோவில் எடுத்தோம்னா சுத்தமாக தெரியாதுங்க.
ட்ரெயின் வந்துருக்குது. ஜடா இருங்க, இதெல்லாம் எவ்வளோ கூட்டம் ஏறுது அப்படின்றது தெரில. இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினை வந்து ஏசி விட்றாங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே அதேமாரி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏங்க வண்டியை செம உருட்டுறாங்க பாருங்க. மறுபடியும் வந்து சிக்னலுக்காக வெயிட்டிங்கு. ரொம்ப அநியாயம். இந்த மும்பை டு புனே நம்ம போய்ட்டு எதுவுமே தெரில. திடீர்னு இப்போ தான் ஏறிச்சோம். எழுந்துட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்து ரிலாக்ஸாக உட்கார ஆரம்பிச்சது. கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக எந்த அடங்கும் அப்படின்றது தெரில. ஏதாவது ஸ்டேஷன் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. பார்த்திங்களா, இங்கெல்லாம் வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து வெயில் வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். வெயில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பக்கம் வெயில் வருது அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே மகளே, வாங்க அப்படியே நம்ம ஜேர்னி பண்ணுவோம். ஸோ பாருங்களேன், தண்ணி இப்போ ஓரளவுக்கு கூட்டம்லாம் பரவாயில்ல பாருங்க. இப்போலாம் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஏதோ ஒரு ஊர் வந்துச்சுங்க. ஸோ எந்த ஊர் வந்துச்சுன்னு தெரில.
அந்த ஊர் வந்தோடனே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கர்நாடகா உள்ள ஷகாபட் அப்படிங்கிற ஊரை வந்து தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த பீடா வாய்ங்க தொல்லை தாங்க உள்ளங்க. அந்த பாக்கை போட்டு மென்று அதை துப்பி அதை வந்து எப்படி சொல்கிறது அப்படியே நாஸ்தி பண்ணுறாங்க. ட்ரெயினும் அப்படி தான், ட்ரெயினில் உள்ளேயும் அப்படி தான். அந்த கவர் ஃபுல்லாக அந்த குப்பையில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லாக அப்படி தான் கிடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சைடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இதுதான் நீங்கள் வந்து சலிச்சுட்டு போயிட்டு தான் ஆகணும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து இந்த பக்கம் தான் வருது. சூரியன் வராத வரைக்கும் நல்லது. ஆனால் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனோட அனலே வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சூரியன் வந்து இன்னும் வரவே இல்லை. ஆனால் அதனுடைய அனல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் தாங்க நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம மும்பை வந்து ட்ராவல் பண்ணோம் இல்லையா. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வந்து ட்ராக்கில் வந்து அடியில் போடுவாங்க அந்த கட்டைங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. தெரியுதாங்க உங்களுக்கு? வாடி ஸ்டேஷனுங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனு வாடி ஜங்ஷன். छत्रपति शिवाजी महाराज टर्मिनस नागरकोइल एक्सप्रेस कुछ समय में प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ रही है. இதுதாங்க ஃபேமஸு மும்பையில். எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, மும்பையில் இதுதான் ஃபேமஸ்ஸு. மும்பை அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் இதுதான் ஃபேமஸ்ஸு. சாப்பாட்டுக்கு இதில் சாப்பிட்றாங்க, லஞ்சுக்கு இதில் சாப்பிட்றாங்க. என்ன பாருங்கள், காலையில் வந்து டிஃபன்லாம் இதை எடுத்துகிட்டு வராமல் இதுதான் எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக அந்த பன்னில் வந்து அந்த போண்டா மாரி ஒன்று தராங்க. ஸோ அந்த போண்டா வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணி பச்சை மிளகா ஒன்று கொடுத்துட்றாங்க காரத்துக்கு. அது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சிச்சு. அதேமாரி வந்து மதியமும் அதே தான். மதியமும் அந்த இது வந்து பன்னு பாவு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க. வச்சுட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அது லஞ்சு முடிஞ்சிச்சு. 3 வேலையும் அதுதாங்க சாப்பிட்றாங்க. மும்பையில் வந்து மோஸ்ட்லி மும்பையில் வந்து இந்த பாவு வச்சு தான் கரம்பு அது இது ஒன்று சொல்கிறாங்க. நமக்கு சரியாக புரியல. அதுங்க எல்லாம் தான் பார்த்தீங்களா. எப்படா டிஃபன் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். டைம் கரெக்டாக 6:55 ஆகுதுங்க. வாடி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஸ்பேச் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இட்லி வந்து நம்ம கண்ணில் தென்படுதுங்க. மும்பை போய் ரொம்ப அவசரப்பட்டேன். எல்லாமே ஸ்வீட்டு. இப்போ தான் இங்கே உள்ளே வந்த பிறகு தான் பார்த்தோன்னா ஒரு நிம்மதி கிடைக்கிது. ரைச்சர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை ஒன்று இருந்துச்சு. அதனால் வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ண முடியல. அங்கே போய் வச்சுன்னா ரைச்சர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. செம்மையாக இருக்குது. மேப்பில் இப்போ தான் நான் பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு.
நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறாங்க. ஒரு ஸோ கரெக்டாக வந்து தண்ணி ஃபில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து 30 ½ hour வந்து இங்கே நிறுத்தி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயத்தில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா லைனாக ஆள் நிற்கிறாங்க பாருங்க. நம்ம மும்பைலேருந்து நம்ம பேசிட்டு வரோமே, இது வரைக்கும் நம்ம நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோமா? நேம் முருகன். முருகன். என்னுடைய நேம் புவனேஷ். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே மகளே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து தண்ணியை வந்து ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் பண்ணிட்டோன்னே முடித்தோன்னே ஒரு ½ hour கழிச்சு உடனே பட்டுன்னு எடுத்துருவாங்க. ஓகே மகளே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:45 ஆகிடுச்சு. ரேணிகுண்டாவிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் எடுக்கலைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரக்கோணம். ஸோ அரக்கோணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து லோக்கோ சேஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கோ சேஞ்ச் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து அங்கே ஒரு ½ hour, எப்படி இருந்தாலும் ஒரு ½ hour கண்டிப்பாக லோக்கோ சேஞ்சுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்து செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டு கரெக்டாக வந்து 7:40க்கு நம்ம செங்கல்பட்டு போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வாங்க அப்படியே போவோம். இன்னும் வந்து ட்ரெயின் இன்னும் எடுக்கலைங்க. ஸோ ஆனால் டைம் ஆகிடுச்சு. வந்து நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காஞ்சிபுரம் தாங்க. ஓகேங்க, ஸோ லோக்கோ சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். லோக்கோ எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா லோக்கோ சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த லோக்கோ சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாருமே, சின்ன வயசுலேயும் சரி பெரிய வயசுலேயும் சரி, எல்லாருமே வந்து ஒரு எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன். அதுதாங்க இந்தியன் ரயில்வேஸ். அது வந்து அதை மாற்றுறது கூட ஒரு அழகு தான். அவ்வளோதான். இப்போ வந்து வேப் 7 எடுக்கிறாங்க வெளில. வேப் 7 எடுத்துகிட்டு என்ன லோகோ அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரில. பார்த்தா அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணும்போது தான் தெரியும்.
அவ்வளோதான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, ஆப்ஸ் ஆனால் பிரிச்சுட்டாங்க. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல கூட்டம்ன்றது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டில் வந்து அதிகமாக கூட்டம் இருங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டமாக ஆயிடுச்சு. போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் நிறையா இருக்கு இல்லையா, ஸோ எல்லாம் போக போக வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் ஏழுங்க. சேம் மக்களே, மறுபடியும் வந்து வேப் 7 தான் வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்ஜினை வந்து இங்கே போட்டுருந்தோம் இல்லையா, ஸோ போகும்போது இப்போ இழுத்துட்டு போணுச்சு. இப்போ இங்கே இன்ஜினை கழட்டிட்டு அப்படியே பின்னாடி வந்து இன்ஜினை போட்டுருவாங்க. இது வந்து பின்னாடி சைடு ஆகிடும். ஆரஞ்சு கலர் வந்தே பாரு. ஓகே மகளே, கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா மணி 6:05 ஆகுது. ஸோ 6:05 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுக்கிறதுக்கு விசிலும் ஊதிட்டாங்க பின்னாடி. லோகோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி உள்ள இன்ஜினை வந்து அப்படியே முன்னாடி தள்ளியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்டில் இருந்தோம், இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்துட்டோம். அவ்வளோதான், வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து 6:30 மணிக்கு நம்ம போய் சேர்ந்துடும். ஸோ 6:30 6:40 போயிட்டு நம்ம காஞ்சிபுரம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஒரு 7:40க்கு நம்ம செங்கல்பட்டு போய் நம்ம இறங்க வேண்டி தான். ஸோ நமக்கு தான் வந்து செங்கல்பட்டு தான் நமக்கு லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவில் வரைக்கும் போவோம். ஸோ நம்மளோட ஸ்டாப்பிங் செங்கல்பட்டு வரைக்கும் தான். பாருங்க, நேற்று நிலமைங்க, வண்டி போக வந்து வண்டி ஃபுல்லாகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹோண்டாய் கார் கம்பெனிலாம் வந்து காரை வந்து இந்த வண்டியில் தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சேஃபாக எடுத்துகிட்டு வந்து இதை இறக்குவாங்க. அதுக்கப்புறம் வாலாஜாபாத்லேயும் வந்து உங்களுக்கு இறக்குவாங்க. பாருங்க, நினச்ச மாதிரியே இங்கே வந்து நல்ல மழை போல இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ தான் வந்து மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படி நிற்கிது தண்ணி, செம்ம கிளைமேட்டுங்க. நேற்றுலாம் வந்து மும்பையில் இருந்து அந்த வெயிலில் செத்ததுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு நைட்டு ஈவினிங்கு இங்கே நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு மழையா, செம்ம கூலிங்காக இருக்குங்க, சில்லுன்னு காற்று வருது.
மக்களே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டு கரெக்டாக வந்து காஞ்சிபுரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ கிட்ட வந்து ஒரு வாரம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் வந்து ட்ரெயின் வரல, அந்த ட்ராக் வந்து அவுட்ரு போட்டு வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. இப்போ செங்கல்பட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ செங்கல்பட்டில் வந்து ஒரு 7:40 நம்ம செங்கல்பட்டை இறங்கிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ செங்கல்பட்டு போயிட்டு நம்ம இறங்கினோம்னா அதோட லாஸ்ட் ஸ்டாப்பிங் அதோட நம்ம முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, அப்படியே மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. பாய்ண்ணா, அவ்வளோதான் கிளம்புறோம். பாய் சொல்லுங்கள். பாய். என்ன ஓகே மகளே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:47 வந்து நம்ம செங்கல்பட்டை வந்து நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் மும்பை போனீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாடு தான் சுத்தமாக செட்டே ஆகலை. இந்த ட்ரிப்பு வந்து அன்ரிசர்வ் ட்ரிப்பை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க மக்களே. ஸோ லாஸ்ட்டாக ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம மும்பை ட்ரிப்பு வந்து இதோட நம்ம வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக நம்ம வடக்கு சைடு போயிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம், நிறைய ட்ராவல் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். பாய் மக்களே, பாய். மும்பை டு நாகர்கோவிலுங்க, நம்ம வந்து செங்கல்பட்டுல இறங்கியாச்சு.